ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? தினகரன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது இல்லையா, அதில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? நான் டிஎம்கே தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? டிஎம்கே வந்து இப்போ சென்னை நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸாக ஏடிஎம்கே இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை. லாஸ்ட் 4 வருஷம் எடப்பாடி வந்தார், அவர் வந்து ஒன்றுமே அவ்வளோவா சென்னைக்கு எதுவும் பண்ணல. அவங்க மந்திரிங்களா அசைச்சதுன்னு தவிர சென்னைக்கு எதுவும் பண்ணல ப்ரோ. இப்போ டிஎம் வந்தவர் மெட்ரோமே 3rd phase 4th phase ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதுரவாயில் ஹார்பர் பைபாஸ் போட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சென்னை தான் பண்ணுறாங்க டிஎம்கே, மற்ற இதெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் தான் ப்ரோ இருக்குது, நம்ம தான் சென்னை தான் பண்ணியாக முடியும். அவங்க வந்துட்டு சும்மா நம்ம சேலம் ஹைவே போட்டோம், கோயம்புத்தூர் வந்து அவினாசி இது பார்த்தோம், அதை பற்றி ஒன்றும் யூஸ் இல்லை ப்ரோ. சென்னை தான் பண்ணியாங்க நமக்கு வந்துட்டு. டிஎம்கே ஸோ ஏடிஎம்கே அவங்க 4 வருஷம் எடப்பாடி பண்ணதோட இவங்க நல்லாவே பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க டிவிக்கே வருது ஓட் பேங்க் பிரிக்குன்னு சொல்லிட்டு. டிவிக்கே வந்தாலுமே அவ்வளோ ஓட் பேங்க் பிரிக்காது ப்ரோ. இப்போ நம்ம அலையன்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். டிஎம்கே ஆனால் நெக் டு நெக் போகும். டிஎம்கே வந்துட்டு மைனாரிட்டி பார்ட்டி தான் இது பண்ணுவாங்க. இருந்தாலுமே டிஎம்கே தான் மோஸ்ட்டாக ஜெயிக்கும். இப்போ டிவிக்கே வர்றது டிஎம்கேக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை ப்ரோ. அவர் விஜய் நிற்கிற அசம்சியில் வேணால் அவர் ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற எதுவும் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். சப்போஸ் அவர் வேறு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தா, அதாவது பிஜேபியோடையோ ஏடிஎம்கேவோட இல்லைனா தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்தா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தால் அவங்க தான் ப்ரோ ரூலிங் பார்ட்டியே வர ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக டிஎம்கேவோட சேர்ந்தால் தேமுதிக தான் ப்ளஸ். இப்போ இன்றைக்கி எடப்பாடி கூட பேசியிருக்காங்க பிரேமலா வந்துட்டு. அதனால தேமுதிக வந்து டிஎம்கே சேர்ந்தால் எப்பயுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். பிஜேபி ஏடிஎம்கே எப்பயுமே இதுதான். சவுத்தில் பொறுத்த வரைக்கும் டிடிவி வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சா சவுத்தில் ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா போன வருஷம் வந்து 30,000 votes பிரிச்சாங்க எங்கள் அசம்பிளி சவுத்தில். அது சேர்றப்போ ஏடிஎம்கே. ஆனால் எல்லா அசம்பிளியுமே கான்ஸ்டியூஷன் ஒரு மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயரும் டிஎம்கேக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ டிஎம்கே வந்து ஆக்சுவலாக நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம், இது அவங்க கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? இப்போ சிப்காரில் நிறைய இது பண்ணியிருக்காங்க, டைல் பார்க் நிறைய திறந்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சென்னை பொறுத்தவரை டிஎம்கே நல்லா வளர்த்துருக்காங்க ப்ரோ. இப்போ அந்த மெட்ரோ வந்து செம்ம இது ப்ரோ. அந்த பேஸ் வந்து அவங்க ஒர்க்கே பண்ணல லாஸ்ட் 10 இயர்ஸில். இந்த மெட்ரோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும். இந்த மெட்ரோ இன்னும் ஃபாஸ்ட்டாக முடியும்னா டிஎம்கே அடுத்த ரூலிங் பார்ட்டி வந்தால் தான் நெக்ஸ்ட் 2 years 28 மெட்ரோ ஃபினிஷ் பண்ண முடியும். இல்லாட்டி அப்படியே முடிஞ்சிருவாங்க. ஹார்பர் மெட்ரோ மதுரவாயில் ஹார்பர் பைபாஸ் அப்படியே நின்றுடும் அது வந்துட்டு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஆன்டி இன்கம்சி அதுவும் சொல்கிறாங்க ப்ரோ. ஆனால் அது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது 2006 சொன்னாங்க. இவங்க 10 years ஒன்றும் பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணிட்டு இருக்கனால ஏதாவது உங்களுக்கு வந்து ரீசெண்டாக இந்த ஏர்போர்ட் இஷ்யூலாம் நடந்தது. ஏர்போர்ட் இஷ்யூ நமக்கு ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர் கம்மி நம்ம ஏர்போர்ட் ரொம்ப கம்மி ப்ரோ. நமக்கு ஏர்போர்ட் வேணும் ப்ரோ. அதுக்கு ஏர்போர்ட் இங்கே பண்ணுற ரைட்டு தான் ப்ரோ. நம்ம நேஷனல் பார்ட்டி இல்லை, அதனால் ஏர்போர்ட் வரல ப்ரோ. இப்போ ஏதோ ஏர்போர்ட் நமக்கு நல்லது தான் ப்ரோ. அந்த ஏர்போர்ட் அந்த பாம்பு ஏர்போர்ட். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை போச்சு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறீங்க ப்ரோ? தூய்மை பணி அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆகணும் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க. இது சும்மா ஏதோ பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி அவங்களால துண்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ.